ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தஹினி சாஸ். இந்த சாஸ் மிடில் ஈஸ்டர்ன் ரெசிபி. இது ஷவர்மா, ஃபலாஃபெல், பிட்டா பிரெட் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஃபலாஃபெலுக்கு கூட இதுதான் டிப்பாக யூஸ் பண்ணணும். ஷவர்மாக்கெலாம் இந்த சாஸ் இல்லாமல் செய்யவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதோட ரெசிபியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 300 கிராம் எள்ளு சேர்த்துக்கிறோம், வெள்ளை எள்ளு சேர்க்குறோம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகணும், லைட் ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் லைட் ப்ரௌன் ஆகிட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச இந்த செசமி சீட்ஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்து 5 பூண்டு பற்கள் இந்த மாதிரி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு எலுமிச்சையோட சாறு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2/3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் அரைச்சிருக்கேன், கோர்ஸாக அரைச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், 150 ml. ஸோ அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க போகிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வரும். இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 15 days வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப நாள் வேணும், 1 month 2 month அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னா தண்ணி சேர்க்காமல் வெறும் ஆலிவ் ஆயில் மட்டும் சேர்த்து அரைக்கணும். அப்படி அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நாள் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. நம்மளோட தஹினி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 15 daysக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.